பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக யாரு கூட கூட்டணி அப்படிங்கிறத அரசியல் பார்வையாளர்களுக்கு புரியாத புதிதாக இருக்கும் பட்சத்தில் கடைசி முடிவாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இணைவதாக பிரேமலதா விஜயகாந்த் முடிவெடுத்திருக்காங்க. இதன் பின்னணியில அமித்ஷா போட்ட ஒரு உத்தரவு பரபரப்பாகவும் பேசப்பட்டு இருக்கு. தமிழக அரசியல் களத்துல இதுவரை எந்த கட்சி தலைவரும் பேரம் பேசாத வகையில பிரேமலதா விஜயகாந்த் விடாப்பிடியாக பேரம் பேசி வருவது அரசியல் பார்வையாளர்களை மட்டுமல்ல, அரசியல் கட்சி தலைவர்களையும் மிகுந்த கடுப்பிலையும் ஆழ்த்தியிருக்கு. கூட்டணி விவகாரம் குறித்து பிரேமலதா விஜயகாந்த் பேரம் பேசிய பின்னணி தகவல் பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியை தற்பொழுது பார்க்கலாம். தமிழக தேர்தல் களத்தில் 0.45% வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய தேமுதிகவிற்கு தற்போது மிகப்பெரிய மவுசு ஏற்பட்டிருக்கு. விஜயகாந்த் மறைவுக்கு பின்னர் தேமுதிக மீது அனுதாபலை வீசப்படும்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. இந்த நிலையில தான் தேமுதிக யாருடன் கூட்டணி அப்படிங்கிறத ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கடலூர்ல நடைபெறும் மாநாட்டில் அறிவிப்பேன்னு தெரிவித்த பிரேமலதா விஜயகாந்த், அந்த மாநாட்டில் கூட்டணி பற்றி முடிவு எடுத்துட்டேன், ஆனா இப்ப அறிவிக்கல அப்படின்னு சஸ்பெண்ட் வைத்து மாநாட்டையே முடிச்சிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து நிருபர்கள் அவரிடம் கூட்டணி குறித்து கேட்கும் போதெல்லாம் இன்னும் கால அவகாசம் இருக்கு, யாரும் வேட்பாளர்களை அறிவிக்கல, தேர்தல் தேதியும் அறிவிக்கல, தக்க சமயத்துல நான் கூட்டணி குறித்து அறிவிப்பேன்னு சூசகமாகவே பேசிட்டு இருக்காங்க. தற்பொழுது இறுதி கட்டமா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இணைவதற்கு பியூஷ் கோயலும், திமுகவில் இணைவதற்கு அமைச்சர் ஏவா வேலுவும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. முன்னதா பிரதமர் மோடி வருகையின் போதுதான் தேமுதிகவை கூட்டணியில் இணைத்து விட வேண்டும் அப்படின்னு பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாரு. ஆனா அது தோல்வியில தான் போய் முடிஞ்சிருக்கு. இதனை தொடர்ந்து தான் திமுக தரப்புல ஏவா வேலு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. ஏற்கனவே ராஜ்யசபா சீட்டு தராததால அதிமுக மீது அதிருப்தியில இருந்த பிரேமலதா விஜயகாந்த் முதற்கட்டமா திமுகவுடன் பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்காரு. அந்த சமயத்துல தான் திமுக தரப்புல மதிமுக 12 தொகுதிகள் கேட்டு அடம் பிடிச்சிருந்துச்சு. மேலும் ராஜ்யசபா சீட்டு தர வேண்டும் அப்படின்னு கோரிக்கையும் விட்டு. இந்த சூழல்ல தான் மதிமுக கூட்டணியில சேரலனா தேமுதிகவை கூட்டணியில் சேர்க்கலான்னு அறிவாலயத்துல நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல ஆலோசிக்கப்பட்டிருந்துச்சு. தேமுதிக கூட்டணியில சேருவதால் திமுகவிற்கு பலம் என்ற கருத்து முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இதனை தொடர்ந்துதான் மு.க.ஸ்டாலின் உத்தரவோட பேர்ல அமைச்சர் ஏவா வேலு பிரேமலதா விஜயகாந்துடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. அப்பதான் பிரேமலதா விஜயகாந்த் தனக்கு 18 தொகுதி தரணும், ஒரு ராஜ்யசபா சீட்டு தரணும், தேர்தல் நிதி தரணும், மிகப்பெரிய பட்டியலையும் அவங்ககிட்ட நீட்டியிருக்காங்க. இது குறித்து மு.க.ஸ்டாலின் தரப்புல 6 தொகுதிகள் ஒதுக்கி தரப்படும், தேர்தல் நிதியும் தேவையான அளவுக்கு தரப்படணும் பேசப்பட்டுச்சு. இந்த பேரத்துக்கு பிரேமலதா விஜயகாந்த் ஒத்து வராததால அதிமுக தரப்புல ராஜேந்திர பாலாஜி மூலம் பேச்சுவார்த்தை நடைபெற்றுட்டு இருக்கு. அப்பதான் 30 தொகுதிகள் தனக்கு தரணும், ராஜ்யசபா சீட்டு தரணும் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் வேண்டுகோளும் விடுத்திருக்காங்க. ஆனா இதற்கு எடப்பாடி பழனிசாமி உடன்படாமே இருந்திருக்காரு. இதற்கிடையே தான் பாரதிய ஜனதா கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பிரேமலதா விஜயகாந்த் தனக்கு 30 இடங்கள், ஒரு ராஜ்யசபா பதவி, ஒரு அமைச்சர் பதவி என பல கோரிக்கைகளையும் வச்சிருந்தாங்க. இதற்கு பாஜக தரப்புல சம்மதம் தெரிவிக்கல. இந்த சூழல்ல தான் தற்போது அடுத்த வாரம் தமிழ்நாடு தேர்தல் நிலவரம் குறித்து தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் ஆய்வு நடத்த இருக்காங்க. இதனைத் தொடர்ந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்படவும் இருக்கு. இந்த நிலையில தான் ஏதாவது ஒரு முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்துல பிரேமலதா விஜயகாந்த் தள்ளப்பட்டிருக்காங்க. இதற்கிடையே ஆளுநர் நடத்திய தேநீர் விருதுல தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் கலந்து கொண்டிருந்தாரு. அப்பதான் நயினார் நாகேந்திரன் அவரை சந்திச்சும் பேசியிருந்தாரு. இந்த சந்திப்பு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் நடைபெற்று இருந்துச்சு. அப்பதான் பாரதிய ஜனதா கட்சியில இணையும்படி நயினார் நாகேந்திரன் எல்.கே. சுதீஷை வலியுறுத்தி கேட்டிருந்தாரு. ஆனா ஏற்கனவே எல்.கே. சுதீஷ் டெல்லி சென்று பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுதான். நயினார் நாகேந்திரனிடம் எல்.கே. சுதீஷ் பேசும் பொழுது
கட்சி தலைமையிடம் பேசி முடிவை சொல்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நழுவியிருக்காரு. இதற்கிடையே தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரேமலதா கலந்து கொண்டு பேசியிருக்காங்க. அப்பதான் பிப்ரவரி 2வது வாரத்தில் தனது முடிவை தெரிவிப்பேன். இதுவரை தேமுதிக தொண்டர்களுக்கு அண்ணியாக இருந்தேன், ஆனா இனிமேல் அம்மாவாக இருப்பேன்னு பேசியிருக்காங்க. இதற்கிடையே டெல்லியிலிருந்து அமித்ஷா தரப்புல பிரேமலதா விஜயகாந்திடம் பேசப்பட்டிருந்துச்சு. அப்பதான் தேர்தல் நிதியாக மிகப்பெரிய அளவு செலவு தொகையை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளும்னு 20 தொகுதிகள் ஒதுக்கி தரப்படும்னு வேறு மாநிலத்திலிருந்து ராஜ்யசபா பதவி பெற்று தரப்படும் பேசப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதன் நிமித்தமாக தான் திமுக பக்கம் இணையலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்து வைத்திருந்த பிரேமலதா விஜயகாந்த் இப்ப இறுதிக்கட்டமா பாரதிய ஜனதா கட்சி பக்கம் பல்டி அடித்திருக்காங்க. இது குறித்து அறிவிப்பை அவர் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 2வது வாரத்துல அறிவிப்பார்னு தெரிய வருகிறது. இது போன்ற அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.